ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான saree லுக்கில் இருக்க மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸ் மருமகள் ரீசெண்டாக ராஜி ஒரு பிக் ஒன்று அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது ரீசெண்டாக அவங்க எடுத்ததா இல்லை எபிசோடில் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சான்னு கூட எனக்கு தெரியலை. மேபி இந்த மேரேஜ் விஷயத்தில் ஏதாவது ஒன்றுத்தில் saree கட்டியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்மளோட சரண்யா ரீசெண்டாக தங்கமயில் அந்த கெட்டப்பில் இருக்க மாதிரி ஒரு சில பிக்ஸ் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா அவங்க மாமாவோட டீ குடிக்கிற மாதிரி, அதே மாதிரி தலைவர் வந்து ரைனை ரசிச்சுக்கிட்டு ராஜா சாங் மோடில் வந்து நின்றுட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டாலின் அண்ணா வந்து அங்கே போஸ் கொடுத்துட்டு நிற்கிற வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆன் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லைங்க, ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் இவங்களோட காம்போ பயங்கரமாக தாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ் போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு மருமக இந்த அளவுக்கு நடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக நடிக்கிறாங்களே, எப்படிடா முடியுது அப்படிங்கிற மாதிரி நடிப்புக்குள்ள நடிப்பா அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு. கொஞ்சம் போல் ஓவராக தான் போகிறாங்க நல்ல மருமக அப்படின்ற ஒரு பேரை சம்பாதிக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க பண்ண ஃப்ராடு வேலைலாம் தெரிஞ்சுது அப்படின்னா இவங்கள மன்னிக்கிறதுக்கு இதெல்லாம் உதவும் அப்படின்னு செய்கிறாங்க போல இருக்கு. ஆனால் சிக்கும்போது 2 மருமகள்கிட்டேயும் நல்லா நோஸ்கட் வாங்க போகிறாரு பாண்டியன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களோட கருத்து என்ன? அப்கமிங்கில் இன்னும் ஒரு சீரியலில் என்ன ஃபங்க்ஷன் வரப்போகுதுன்னு தெரியலை. பாக்கியலக்ஷ்மி ஜெனி வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட பாக்கியாவோட மகள் இருக்காங்க இல்லையா, இனியா, அவங்களுமே ரொம்பவே அழகாக ஒரு லாங் ஃப்ராக் போட்டிருக்க மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் ஆயிருந்தது. மேபி இனியாவோட பர்த்டேவாக இருக்குமோ தெரியலை. பாக்கியலக்ஷ்மி சீரியல்லையும் அப்கமிங் ஒரு செலிப்ரேஷன் இருக்குது போல இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள்.